Praise the Lord. Hallelujah. பிரியமானவர்களே, we are living in a very, very difficult season. ஒரு கடினமான காலத்திலே நாம் வாழுகிறோம் என்பது prophetic scriptures நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் விசுவாசிக்கிறேன், வேதவசனத்தின் வெளிச்சத்திலே இருந்து என்னுடைய விசுவாசம் இருக்கிறது, என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது, என்னுடைய புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. இயேசு கடைசி காலத்தை குறித்து சொன்ன வசனங்களை நீங்கள் வேதத்திலே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை அதோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, the sequence of events, நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் கோர்வையாக வைத்து பார்க்கும் பொழுது, மத்தேயு 24 அதிகாரத்தில், லூக்கா 21 அதிகாரத்தில், மார்க் 13 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கடைசி கால அடையாளங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டு வருகிறது. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் என்று மத்தேயு 24 அதிகாரம் 7 வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். You can read in Matthew 24 and verse 7 that there will be earthquakes, there will be famine, and there will be pestilence or pandemic in diverse places. And the very next verse says, these are the beginning of sorrows, or these are the beginning of birth pain. கற்பவேதனைக்கு ஆரம்பம் என்று மூல பாஷையிலே நாம் மத்தேயு 24:8 வாசிக்கிறோம். இந்த பூமி அதிர்ச்சிகள், இந்த கொள்ளை நோய்கள், இந்த பஞ்சங்கள் எல்லாம் பிரசவ வேதனையின் ஆரம்பம் என்றும், ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக இது நடக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசவ வேதனை என்று சொன்னால் இந்த வேதனை அதிகரிக்கும், இந்த வேதனையினுடைய தீவிரம் கூடும். The frequency and the intensity of the pain will increase for a woman who has birth pangs. கற்ப வேதனை குழந்தை பெற்றெடுப்பதற்காக வந்துவிட்டால் அது உடனே போகாது, அது அடிக்கடி வர ஆரம்பிக்கும். அதனுடைய இடைவேளை குறைந்து கொண்டே வரும், அதனுடைய வலி அதிகமாகும். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. If Jesus used that phrase, the beginning of birth pains, for the second coming of the Lord, and if he uses the natural disasters mentioned in Matthew 24:7 as the beginning of birth pain, we can understand one thing, that these natural disasters are not going to decrease. மத்தேயு 24:7 சொல்லப்பட்ட பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள், இயற்கை சீற்றங்கள், வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று இயேசு சொல்லியிருந்தால், இயேசுனுடைய வருகைக்கு முன்பதாக இது அடையாளமாக இருந்தால், இயேசுனுடைய வருகை வரைக்கும் இந்த பிரசவ வேதனை அதிகரிக்குமே ஒழிய இது நீங்காது என்பது வேத வசனத்தின் வெளிச்சத்திலே இருந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பூமி அதிர்ச்சிகள் கடந்த 20-30 ஆண்டுகளாக அதனுடைய இன்டென்சிட்டி கூடுகிறது என்றும், அதனுடைய ஃப்ரீக்வன்சி கூடுகிறது என்றும், பல இடங்களில் உண்டாகிறது என்றும் நாம் நன்றாக அறிவோம். We have more earthquakes, we have more pestilence or new kinds of diseases. இப்பொழுது நாம் சந்திக்கிற இந்த காரியம் எல்லாருக்கும் நன்றாக புரியக்கூடிய ஒரு காரியம். பட் இந்த 3 காரியத்தில் 2 காரியங்கள், பூமி எதிர்ச்சியும் கொள்ளை நோயும்
ஓரளவிற்கு உலகளாவிய சம்பவமாக இருக்கிறது. ஆனால் அதுல இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், பஞ்சம். ஜீசஸ் மென்ஷன்ஸ் ஃபேமின். இதுவும் உலகளாவிய பஞ்சமாக வரும் என்பது என்னுடைய வசன புரிந்து கொள்ளுதல். ஆரம்ப நாட்கள்ல பூமி எதிர்ச்சியும் கொள்ளை நோயும் ஒரு பக்கம் பார்க்கிற காரியமாக இருந்தாலும் பஞ்சம் என்பது பெரிய அளவிலே பேசப்படவில்லை. ஆனால் அதற்கு பிறகு இலங்கையிலே நடந்த காரியம் பஞ்சம். ஸ்கூல்ஸ் க்ளோஸ்ட், ஆபீசஸ் க்ளோஸ்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஃபியூவல் இல்லை, பர்சனல் வெஹிக்கிளுக்கு ஃபியூவல் இல்லை, ஃபியூவலுக்காக ஒரு நாள் 2 நாள் கியூல நிற்கிற காரியங்கள், விலைவாசி 10 மடங்கு சில பொருட்களுக்கு ஏறுகிறதான காரியங்கள், பஞ்சம், தட்டுப்பாடு. பிரியமானவர்களே, திஸ் இஸ் கோயிங் டு பிகம் a global situation. ஒரு எக்கனாமிக் ரிசெஷன், ஒரு பொருளாதார சரிவு, ஒரு பஞ்ச சூழ்நிலை உலகத்திலே உண்டாக போகிறது. இன்றைக்கு யுக்ரைன் ரஷ்யா வார்னால அந்த இரு தேசங்களிலுமே பஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்றும், ஆப்கானிஸ்தானிலே பஞ்சம் இருக்கிறது என்றும், இன்னமும் சில ஆப்பிரிக்கா தேசத்திலே பஞ்சம் இருக்கிறது என்றும், அது உலகளாவிய நியூஸாக ஒருவேளை வராமல் இருக்கலாம். பட் இட் இஸ் ஹேப்பனிங். பாகிஸ்தானில் உள்ள சூழ்நிலைகளும் அப்படித்தான் இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இட் இஸ் கோயிங் டு பிகம் அ குளோபல் பினாமினன். உலகளாவிய பஞ்சம் ஒன்று வரப்போகிறது. அதற்கு பிறகு நீங்கள் மத்தேயு 24:9-10 வசனங்களை வாசித்து பார்த்தால் உலகளாவிய உபத்திரவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. Jesus predicts there will be a global persecution. People of God, listen. There is going to be a global famine. There is going to be a global persecution. Even the so-called Christian nations are going to persecute Christians. கிறிஸ்தவ தேசங்களும் கிறிஸ்தவத்திற்கு விரோதமாக தீர்மானங்களை நிறைவேற்ற போகிறது. உலகம் எங்கும் கிறிஸ்தவ பிப்ளிக்கல் கன்விக்ஷனுக்கு நின்றால் நமக்கு எதிர்குரல் கொடுக்கிறவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களும் சட்டத்தினாலே நம்மை முடங்க செய்ய பார்க்கிறதான சூழ்நிலைகளும் வரும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் விழிப்புணர்வு தேவை, ஆயத்தம் தேவை, கையாளுவதற்கு வேண்டிய தெய்வீக ஞானம் தேவை. We need not panic, we need not be gripped with fear, but we need to sensibly prepare. We need to be aware. We need to have the wisdom to give the right kind of response. And then Matthew 24:14, மத்தேயு 24:14, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். This gospel of the kingdom will be preached to all peoples and then the end will come. முடிவு வரும். அதுக்கு முன்பதாக சுவிசேஷம் எல்லா இடத்திலும் அறிவிக்கப்படும். இந்தியாவிலே திருச்சபை இல்லாத 4 லட்சம் கிராமங்கள் உண்டு என்றும், தமிழ்நாட்டிலே 10,000 கிராமங்கள் திருச்சபை இல்லாத கிராமங்களாக இருக்கிறது என்றும், பீகாரிலே 40,000 கிராமங்கள் திருச்சபை இல்லாத கிராமங்கள் என்றும், 2021 ஆரம்பத்திலிருந்து அறைகூவலிட்டுக் கொண்டிருக்கிறோம். அதை 2030க்குள்ள செய்ய வேண்டும் என்று அறைகூவலை வைத்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சபைகளுக்கு தரிசனம் 2030 என்ற ஒரு தரிசனத்தோடு வீரியம் கொண்டு இணைந்து நெட்வொர்க் பண்ணி கூட்டு வலிமையை நாம் எதிர்பார்த்து, சினர்ஜி இம்பாக்டை எதிர்பார்த்து நெட்வொர்க் பண்ணி நாம் செயல்பட ஆரம்பித்து விட்டோம். There is going to be global revival. There is also going to be global persecution. There is also going to be global famine. உலகளாவிய பஞ்சம், உலகளாவிய உபத்திரவம், உலகளாவிய எழுப்புதல்.
மூன்றும் ஒன்றாக இருக்க போகிறது. எழுப்புதல் என்று சொன்ன உடனே சாதகமான கவர்மெண்ட் என்று ஒருவேளை நினைத்து விட வேண்டாம். இயேசு ஊழியம் செய்யும் பொழுது சாதகமான கவர்மெண்ட் இல்லை. பவுல் ஊழியம் செய்யும் பொழுது சாதகமான கவர்மெண்ட் இல்லை. சரித்திரத்திலே எழுப்புதல் டைம்ல சாதகமான கவர்மெண்ட் இருந்ததாக நான் வாசிக்கவில்லை. சபை சரித்திரத்திலே எழுப்புதல் டைம்ல இரத்த சாட்சிகள் இருந்ததை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் நமக்கு அடிகோடிட்டு காட்டுகிறது. Persecution and proclamation went hand in hand. Persecution and revival went hand in hand, both in church history and in biblical history. And it is going to be the same in the end time. The church must be prepared for persecution and famine while it is preparing for revival. எழுப்புதலுக்காக சபை ஆயத்தப்படுகிற இந்த வேளையில உபத்திரவத்திற்கும் பஞ்சத்திற்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Today I'm going to focus on handling, responding to the coming famine. வரப்போகிற பஞ்சத்திற்கு சபை எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேசப் போகிறேன். The church must be prepared for the global famine that is to come. The church must be prepared for the global persecution that is to come. The church must be prepared for the global revival that is to come. வரப்போகிற உலகளாவிய எழுப்புதலுக்கும் உலகளாவிய உபத்திரவத்திற்கும் உலகளாவிய பஞ்சத்திற்கும் சபையானது ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட மாறுதரம் கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஆயத்தம் வேண்டும், எப்படிப்பட்ட விழிப்புணர்வு வேணும், எப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருக்க வேண்டும், சபை அறிந்திருக்கிறதா? சபை அறிந்திருக்க வேண்டும். ஆமென். There is going to be a famine. பஞ்சம் என்று சொன்ன உடனே, எக்கனாமிக் ரிசெஷன் என்று சொன்ன உடனே பயம் வேண்டாம், பயம் வேண்டாம். You know why? Because the Bible has stories of people thriving in times of famine, prospering in times of famine, being super blessed in times of famine. Hallelujah. பிரியமானவர்களே, பஞ்சம் என்று சொன்ன உடனே, உபத்திரவம் என்று சொன்ன உடனே பயம் வேண்டாம், பயம் வேண்டாம். We need not be scared. We need not be afraid. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் வேதத்திலே நமக்கு பஞ்சகாலத்திலே செழித்த நபர்களை குறித்தும் உயர்வை பெற்றுக்கொண்ட நபர்களை குறித்தும் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஸ்டோரிஸும், உபத்திரவ காலத்திலே பஞ்ச காலத்திலே போஷாக்கு இல்லாமல் இல்லை, தேவனுடைய நிறைவை பெற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்டதான காரியத்தையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். சோ இப்பொழுது நமக்கு வரப்போகிற பஞ்சத்திற்காக எப்படி ஆயத்தப்படுவது? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. How can we be prepared? எப்படி ஆயத்தப்படுவது? பஞ்சத்திற்காக நாம் எப்படி ஆயத்தப்படுவது என்பதை இந்த செய்தியிலே நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு செய்தியில how to handle persecution, அதற்கு பிறகு how to prepare for revival ஆகிய காரியங்களை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். It is a time of economic uncertainty. It is a time of economic recession. It is a time when people are losing jobs. It is a time and season when cash flow is limited. Can we turn around the circumstances in our life?
Can we turn around the situation in our life with God and His promises? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களும் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறதன் மூலமாகவும் ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் மூலமாகவும் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிற கோட்பாடுகளின்படி வாழுகிறதன் மூலமாகவும் நாம் செழிக்க முடியுமா? நாம் இந்த ரிசெஷனை பீட் பண்ண முடியுமா? Can we beat the recession? Can we overcome the recession mentality and experience financial breakthrough? People of God, Joseph prospered in times of famine. பஞ்சகாலத்திலே யோசேப்பு செழித்தார். It was a season of opportunity for Joseph. அது வாய்ப்பின் காலமாக, அது உயர்வை பெற்றுக்கொள்கிற காலமாக, அது மதிப்பு மரியாதை பெற்றுக்கொள்கிற காலமாக, அது அவனுக்கு ஒரு எலிவேஷனை கொடுக்கிற ஒரு காலமாக இருந்தது. ஒரு ரெஸ்பெக்டை கொண்டு வருகிற காலமாக இருந்தது. செழிப்புள்ள காலமாக இருந்தது. தேசத்திற்கு அது பஞ்சம், மற்றவர்களுக்கு அது பஞ்சம். ஆனால் யோசேப்புக்கோ அது வாய்ப்பின் காலம். Can we turn around a situation like that in our own life? வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 37 ஆதியாகமம் 47 வரைக்கும் படித்து பாருங்கள். You will have this amazing story of how Joseph prospered in times of famine. In fact, national economy, international economy எல்லாமே அவன் கையிலே இருக்கிறதை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். தேசிய பொருளாதாரம், சர்வதேச பொருளாதாரம் அவன் கையிலே இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். People sold all their cattle, all their land, and even they sold themselves to get grain from Joseph. தங்களுடைய பணத்தை எல்லாம் செலவழித்தார்கள். தங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் விற்றார்கள். தங்கள் நிலங்களை விற்றார்கள். தங்களையே விற்று அடிமைகளாக கொடுத்தார்கள். யோசேப்பினுடைய கரத்திலே தானியத்தை பெற்றுக்கொள்வதற்காக. பஞ்சகாலத்திலே அவன் தேசத்திலே ஒரு பெரிய பொறுப்பிலே வந்து அமருகிறான். சிறையிலே இருந்தவன், அடிமையாக விற்கப்பட்டவன், பஞ்சகாலத்திலே செழிப்பை, உயர்வை பெற்றுக்கொள்கிறான். That is a story that can inspire you. Read Genesis 37-47. ஆதியாகமம் 37 வரைக்கும் வாசித்து பாருங்கள். And ask God to give you clarity. Ask God to give you revelation. Revelation was the key for elevation for Joseph. யோசேப்புக்கு வெளிப்பாடுதான் ரகசியம். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஆலோசனை, தேவன் என்ன சொல்லிக் கொடுக்கிறார், எப்படி ஆயத்தப்பட வேண்டும், தேவன் சொல்லிக் கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, திருச்சபையே, சர்ச் லீடர்ஸ், சபையே, ஊழியமே, பஞ்சகாலத்திலே தொடர்ந்து எழுப்புதலுக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். எழுப்புதலும் பஞ்சமும் உபத்திரவமும் எல்லாம் ஒன்றாகத்தான் வரும். எழுப்புதலுக்கு பல காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குமே, பல பொருளாதார தேவைகள் இருக்குமே. எப்படி ஆயத்தப்படுகிறோம்? How are we getting prepared for the global revival? What is the wisdom that God is giving? What is the revelation that God is giving? தேவன் கொடுக்கிற வெளிப்பாடு என்ன? Very important. ஆதியாகமம் 26 அதிகாரம், Genesis chapter 26. தேசத்திலே பஞ்சம். ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. ஆதியாகமம் 26:1. ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, யாருக்கு? ஈசாக்குக்கு. 2ஆம் வசனம், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. See, God's word to Isaac in times of famine, don't move location.
உலகத்தார் பொதுவாக பஞ்சம் என்று சொன்னவுடனே ஊர் மாறுவார்கள். கவனிங்க, காட்ஸ் கைடன்ஸ் ஃபார் ஜேக்கப் இன் டைம்ஸ் ஆஃப் ஃபேமின், கோ டு ஈஜிப்ட். வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 46:3. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து நீ எகிப்துக்கு போன்னு சொல்றார். ஆனா ஈசாக்கு கிட்ட நீ பஞ்சகாலத்துல எகிப்துக்கு போகாதன்னு சொல்றார். ஆபிரகாம் பஞ்சகாலத்திலே எகிப்துக்கு போனான் என்று ஆதியாகமம் 12:10 வாசிக்கிறோம். In Genesis 12:10 we read that Abraham went to Egypt in times of famine. ஈசாக்கினிடத்திலே ஆண்டவர் போக வேண்டாம் என்று சொல்லுகிறார், யாக்கோபினிடத்திலே போக சொல்லுகிறார். யோசேப்பு பஞ்ச காலத்திலே எகிப்திலே இருக்கிறான். So identical situation. ஜேக்கப போ சொல்றாரு, ஈசாக்க போக கூட சொல்றாரு. So hearing God is the key. Receiving revelatory wisdom from God and preparing for the future like Joseph is important. Hearing God and obeying is very important. யோசேப்பை போல எதிர்காலத்திற்காக எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்ற ஞானத்தை, வெளிப்பாடை தேவனே கொடுக்கும் பொழுது அதை பெற்றுக்கொண்டு ஆயத்தப்பட்டு இருப்பது அவசியம். ஈசாக்கை போல தேவ சத்தம் கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அப்படி இருக்கின்ற பொழுது ஈசாக்கு பாருங்க, 12ஆம் வசனம், ஆதியாகமம் 26. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். 100-fold increase. எப்ப? எல்லாருக்கும் பஞ்சம், ஆனா இவனுக்கோ 100 மடங்கு விளைச்சல். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். Verse 14. அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, எதிரிகள் பொறாமை கொள்ளுகிற அளவிற்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பஞ்சகாலத்திலே. எலியா தீர்க்கதரிசி பஞ்சகாலத்திலே ஆகாரம் இல்லாதவனாக அவன் இல்லை. காகம் வந்து அவனுக்கு போஷாக்கை கொடுக்கிறது. பிடுங்கி தீங்கிற காக்கா, கருப்பு காக்கா வந்து கொடுக்குது. பிடுங்குற காக்கா வந்து கொடுக்கும். நீ தேவனுடைய மனுஷனாக இருந்தால், நீ தேவனுடைய மனுஷனாக இருந்தால், நீ பயமின்றி தேவனுடைய வார்த்தையை சொன்னால், தேவனுடைய ஊழியனே, உனக்கு பஞ்சகாலத்திலே போஷாக்கு உண்டாகும். எழுப்புதலுக்காக உன்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரே ஆண்டவர். நீ தேவ சத்தத்தை கேட்டு தைரியமாக செய்தியை பேச வேண்டிய விதமாய் பேசினால் உனக்கு பிடுங்கி தின்கிற காக்கா வந்து உனக்கு போஷாக்கு கொடுக்கும். சாரிபாத் விதவை கடைசி வேளை ஆகாரம் சாப்பிட்டு சாகலாம் என்று இருக்கிற நேரத்தில் அவளுக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறதான வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு அடை சுட்டு கொடு. கடைசி மீல் சாப்பிட்டு சாகலான்னு இருந்தேன். தீர்க்கதரிசி வந்து சாப்பிட்டு சாகாதமா, கொடுத்துட்டு வாழுமா என்று சொல்லுகிறதை போல நான் பார்க்கிறேன். கடைசி மீலையும் வாங்கி இந்த ஊழியக்காரன் எடுத்துக்கொள்ளுகிறானே என்ற ஒரு நினைப்பு வரலாம். அந்த ஸ்டோரியை படிக்கும் பொழுது ஒரு இரக்கமே இல்லையா இந்த ஊழியக்காரனுக்கு என்ற எண்ணம் வரலாம். கொடுக்கிறதுனாலே உண்டாகிற ஆசீர்வாதத்தை அங்கே பார்க்கிறோம். பஞ்சகாலத்திலே கொடுக்க பழக வேண்டும் விசுவாசிகள். பஞ்சகாலத்திலே ஆண்டவர் எதிர்பாராத விதத்திலே போஷாக்கை கொடுப்பார் என்று ஊழியக்காரன் விசுவாசிக்க வேண்டும். பஞ்ச காலத்திலே ஈசாக்கை போல தேவ சத்தம் கேட்டு அந்த ஆலோசனையின்படி நடந்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றுக்கொள்ளது போல
பெற்றுக்கொண்டது போல கிறிஸ்டியன் பிசினஸ்மேன் ப்ராஸ்பர் பண்ணணும் with the guidance of the Lord. மற்ற எல்லா பிசினஸும் ஒருவேளை ஆண்டியாக அவர்கள் போய்கொண்டிருக்கலாம். பட் you hear God and you obey and you experience the blessings. நான் சொல்லுகிறது புரிகிறதா? ஆமென். யோசேப்பை போல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஏன் தேசத்தையும் பாதுகாக்கக்கூடியவர்களை கர்த்தர் யோசேப்பை போல எழுப்புவாராக. ஓவர்கமிங் ரிசெஷன் மென்டாலிட்டி, ஓவர்கமிங் பாவர்ட்டி மைண்ட் செட், ஓவர்கமிங் டெபிசிட் சிண்ட்ரோம், இதெல்லாம் குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உனக்கு என்னப்பா என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். People of God, listen. I have been in poverty. I have been in want. I have been in debt. I have been in dead end situation financially. I have been wearing torn clothes for years when I was growing up. I have been in embarrassing situations financially. I have been in situations without proper food, without being able to buy anything that I need or want. வீட்டு வாடகை 105 ரூபா. நான் ஸ்கூல் ஃபைனல் படிக்கும் பொழுது 105 ரூபா. அந்த 105 ரூபா வாடகை 2 வருஷம் நாங்கள் கொடுக்கல, காலி பண்ண சொன்னாங்க. இரவோடு இரவு காலி பண்ணி புறப்பட்டு போனது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஸ்கூல் ஃபீஸ் கட்டாம வெளியில உட்கார வச்சது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. $175 வாடகை. அந்த 105 ரூபா வாடகை வீடை விட்டு நாங்கள் காலி பண்ணி போகும்போது 175 ரூபா வீட்டு வாடகை. அங்க மழை பெய்ந்தா தண்ணீர் வீட்டுக்குள்ள ஊத்து வரும், மேல இருந்து ஒழுகும், வெளியில இருந்து தண்ணி அடித்துக்கொண்டு உள்ளே வரும், கட்டில் வரைக்கும் தண்ணி இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரெகுலர். எங்க அப்பா இறந்த புதுசுல டெய்லி 4 மணி நேரம் சைக்கிள் மிதித்து வேலைக்கு போவேன். 2 hours to go, 2 hours to come. அந்த நாட்கள்ல கோலி சோடான்னு ஒன்று இருக்கும், அது 7 பைசா. பஸ் ஃபேர்னா 15 பைசா. வெஜிடபிள் 3 கிலோ 1 ரூபா. அதாவது மலிவு விலையில விற்கும் பொழுது, தள்ளுபடி காய்கறி விற்கும் பொழுது, அந்த டைம்ல கூட பஸ் காசு கொடுக்க முடியாமல் ஒரு வாட்டர் சைக்கிள் டிராவல் பண்ணவன் நான். என்னுடைய 17வது வயசுல நான் டெய்லி 2 மணிக்கு எழுந்து கொத்தவால் சாவடி, அப்ப கோயம்பேடு கிடையாது, கொத்தவால் சாவடின்னு சொல்லுவாங்க, பாரிஸ்ல இருக்கும், அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட நான் 25 கிலோமீட்டர் சைக்கிள் மெரிச்சிட்டு போயிட்டு திரும்பி 25 கிலோமீட்டர் சைக்கிள் மெரிச்சு டெய்லி காலையில் 17 வயசா இருக்கும்போது காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இரவு 2 மணிக்கு எழுந்து சைக்கிளில் நான் காய்கறி வாங்க போவேன், கொள்முதல் செய்ய போவேன், கடையில் விற்கிறதுக்கு. வந்து காலையில் ஒரு 7 மணிக்கு வந்து கடையில் கொடுத்துட்டு நான் குளிச்சுட்டு காலேஜ் போவேன். ஐ நோ வாட் இட் இஸ் டு பி இன் டிஃபிகல்ட்டி. ஸோ பஞ்சம்னா என்ன அப்படின்னு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. As I talk about all these things, பைபிள்ல இருந்து உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுகிறதற்காக ஓவர்கமிங் பாவர்ட்டி மென்டாலிட்டி, தரித்திர சிந்தையை, பஞ்ச சிந்தையை, பஞ்சம் தேசத்துல இருந்தாலும் நீங்கள் பிரேக் த்ரூவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதற்காக நான் உங்களை என்கரேஜ் பண்ணுவதற்காக இவைகளை சொல்லுகிறேன். ஆமென். 7 பைபிள் பேசேஜஸ், 7 வேதாகம சம்பவங்கள் மிக வேகமாக உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுகிறதற்காக சொல்லுகிறேன். எதிர்பாராத தேவை இருந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் அற்புதம் செய்தார். எதிர்பாராத ஒரு தேவை. யோவான் 6ஆம் அதிகாரம் 5 அப்பம் 2 மீன் 5000 பேரு
போஷிக்கப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அது எதிர்பார்க்காத ஒரு மீட்டிங். திடீர்னு கூட்டம் வந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். வனாந்திரமான ஒரு இடத்துல பாருங்க, அந்த இடத்துல 5 அப்பம் 2 மீன். புருஷர்கள் எண்ணிக்கையை மட்டும் கணக்கு போட்டு பார்த்தா கம்மியா தான் இருக்கும். ஆனால் பெண்கள், பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தா ஒரு 20-30,000 பேருக்கு மேல. எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கணும்னா இன்றைக்கு கூட மாடர்ன் டேல கூட வாங்க முடியாது. அத்தனை பேருக்கு மீன் ஒரே நேரத்தில் வாங்க முடியாது. we can't. திடீர் செலவு, அவசிய தேவை, என்ன செய்வது என்று தெரியாத நிலை, ஃபைனான்சியலி. ஒரு திடீர் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸா, திடீர் வெஹிக்கிள் ரிப்பேரா, ஐ டோன்ட் நோ. ஒரு 20,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோமே, மாடர்ன் டே கணக்கில். இங்க பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஃபிஷ் கொடுக்கணும் இல்லையா, பிரெட் கொடுக்கணும். சப்பாத்தியும் பொரிச்ச மீன் வச்சுக்கலாமா நம்ம கணக்குக்கு? யோசிச்சு பாருங்க. 20,000 பேர், ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கிடுவோம். 3 பொரிச்ச மீன், சின்ன துண்டு. ஏன்னா நிறைவாய் சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள் போட்டிருக்கு. 20 லட்சம் ரூபா, 20 lakhs. பிரெட் கணக்கு இருக்கு பாருங்க. அவ்வளவு ஃபுட் மிராக்குலஸா ப்ரொவைட் பண்ணார். God can meet our needs supernaturally. எதிர்பாராத தேவை சந்திக்கப்பட்டது. யோவான் 6ஆம் அதிகாரம். unexpected, sudden expense, miraculously met. அற்புதமாக சந்திக்கப்பட்டது. 2வது சம்பவம், வெட்கப்படக்கூடிய ஒரு நேரம், அவமானப்படக்கூடிய ஒரு நிலை, an embarrassing moment. யோவான் 2ஆம் அதிகாரம். கானா ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் குறைவுபட்டு போனது. அந்த இடத்துல ரசம் குறைந்து போனால், விருந்தாளிகளுக்கு கொடுக்காவிட்டால் எவ்வளவு அவமானம் அந்த மாப்பிள்ளை வீட்டாருக்கு. ஃபைனான்சியல் கிரைசிஸ்னால அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள். வீட காலி பண்ணு ஓனர் சொல்றாரு. ஹவுஸ் ஓனர் வந்து திட்டுகிறாரு, வாடகை கொடுக்கலன்னு பப்ளிக்கா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு ஸ்கூல்ல இருந்து கால் வருது. பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்புறாங்க, எக்ஸாம் எழுத விட மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல இயேசு அற்புதம் செய்து அந்த அவமான சூழ்நிலையிலிருந்து அவர்களை பெயில் பண்ணினார். எதிர்பாராத தேவை யோவான் 6ஆம் அதிகாரம் சந்திக்கப்படுகிறது. வெட்கப்படக்கூடிய நேரம் யோவான் 2ஆம் அதிகாரம். இயேசு அற்புதம் செய்கிறார். 3வது பரிதாப சூழ்நிலை. சாரிபாத் விதவை, about to die in that famine, a dead end situation. பொருளாதாரத்தில் ஐயோ முடிந்து போனது. தற்கொலை எண்ணம் வருகிறதா? ஃபைனான்சியல் மெஸ்னால பேசாம தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணமெல்லாம் வருகிறதா? I know people die of death, end their life. அங்கே சாரிபாத் விதவைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். பஞ்சகாலத்திலே பாதுகாத்தார். 4வது நெருக்கமான ஒரு கடன். பிள்ளைகளை அடிமைகளாக கொண்டு போய் விடுவோம் என்று கடன் கொடுத்தவர்கள் வந்து சொல்லுகிறார்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். 2 Kings chapter 4. அடிமைப்படுத்தும் நிலை. கடன் உங்களை அப்படியே அழுத்துகிறதா? அடிமைத்தனப்படுத்துகிற சூழ்நிலைக்குள்ளே உங்களை கொண்டு போகிறதா? எங்க அப்பா என்னை கடனிலே வைத்துவிட்டு போய்விட்டார். அரிசி மண்டிக்கு கொஞ்சம் கடன் கொடுக்கணும். நாங்க மளிகை கடை வச்சிருந்தோம். ஹோல்சேல் அரிசி மண்டியில அரிசி வாங்கி எங்க கடையில வச்சு விற்போம். அதுல கடைசியில நிலுவை
ஒரு பாக்கி தொகை இருக்கிறது. அப்பா இறந்துட்டாங்க. அவன் கண்டுபிடிச்சு எங்க வீட்டை தேடி வர்றான். எனக்கு சம்பளம் மாசம் 300 ரூபாய், கடனோ 5000 ரூபாய். அன்றைக்கு 1987 86 அது 5000 ரூபாய், இன்றைக்கு 5 லட்சத்திற்கும் மேல. வீட்டு வாடகை எங்களுக்கு 350 ரூபாய். எனக்கு இருந்த சம்பளம் 300 ரூபாய். இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த நேரத்தில் 5000 ரூபாய் கடன் அடைக்கணும். I know what it is to be cornered because of debt. வந்து நிப்பான், வேலை முடிச்சு வருவோன்னு சொல்லிட்டு அந்த ரோட்லயே நிப்பான். அவன் ஒளிஞ்சுக்கிட்டு நிப்பான். நான் வரும் பொழுது என்ன மடக்கி கேட்பான். சென்னையில மண்ணாந்துறை பக்கத்துல லட்சுமிபுரம் என்ற இடத்துல இருக்கும் பொழுது நடக்கும். இருசப்ப தெரு என்ற அந்த தெருவில் எதிர்பாராத தேவை சந்திக்கப்படுகிறது. அற்புதத்தின் மூலம் வெட்கப்படக்கூடிய நேரத்திலே அற்புதம் செய்து ஆண்டவர் பெயில் பண்ணுகிறார். பரிதாப சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் அற்புதம் செய்து சாரிபாத் விதவையை மீட்கிறார். ஒரு மிரக்கல் செய்து ஆண்டவர் அந்த அடிமைத்தன சூழ்நிலையில போகக்கூடிய அந்த விதவை அற்புதத்தை பெற்றுக்கொண்டு கடனை அடைக்கிறாள். 5வது வறண்டு போன நிலை. வறண்டு போன நிலை, வனாந்திரத்துல ட்ரைனஸ், அங்க ஒன்றும் கிடைக்காது, வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் 40 ஆண்டுகள் மன்னா கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார் கண்மலையிலிருந்து. பஞ்சகாலத்திலே ஆண்டவர் போஷாக்கை கொடுக்க முடியும் என்பதற்கு நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுகிற, பஞ்சகாலத்திலே நீங்கள் த்ரைவ் பண்ண முடியும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிற, வரக்கூடிய பஞ்சத்திற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ள வரணும் என்பதற்காக நான் இவைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். This is a prophetic message that needs to be heard. The church must be prepared for the coming famine. The church must prepare the believers for the coming famine. வரக்கூடிய பஞ்சத்திற்காக சபையை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஊழியர்கள். I hope this message brings some kind of enlightenment and awareness and some kind of lead for you to be prepared for the coming famine. நான் ஒரு வசதியான தேசத்துல இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். பிரியமானவர்களே கவனிங்க, சிங்கப்பூர் தேசத்துல recently I was there. சிங்கப்பூர் தேசத்துல that is one of the most expensive countries to live in the world. எல்லா பொருளும் கிடைக்கும், எல்லா தேசத்துல இருந்து வந்துரும். ஆனா இந்த லாக்டவுன் பீரியட்ல பார்டர்ஸ் எல்லாம் ஷட் பண்ண உடனே எந்த பொருளும் உள்ள வர முடியல. சாப்பாடு இருக்குமா, ஆகாரம் இருக்குமா என்ற கேள்விக்குறி எழும்பியது சிங்கப்பூர்ல. See, it can happen to any nation. It can happen to any nation. You can have money, but you may not have food. என்னத்தை புசிப்போம், என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்துவோம் என்ற காரியத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று இயேசு சொன்னது ஞாபகம் வருகிறதா? மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல do not worry about what you will eat and what you will dress. காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், ஆனால் ஆயத்தப்பட வேண்டும், தேவனோடு தொடர்பில் இருக்க வேண்டும், அவர் சொல்லுகிற காரியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உண்மை. சபையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியரே, ஆயத்தப்படுவோம் வரக்கூடிய பஞ்சத்திற்காக. Let us be prepared and not be caught by surprise like the government ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ். ஐரோப்பாவில் ஒரு தேசத்தின் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தற்கொலை செய்து கொண்டார் இந்த லாக்டவுன் பீரியட்ல. பிரியமானவர்களே, we must live by revelation. எதிர்பாராத தேவை சந்திக்கிற ஒரு அற்புதம், வெட்கப்படக்கூடிய நேரத்தில் ஒரு அற்புதம், பரிதாப சூழ்நிலையிலே ஒரு அற்புதம்,
நெருக்கமான கடன் இருக்கிற இடத்திலே ஒரு அற்புதம், வறண்ட சூழ்நிலையிலே ஒரு அற்புதம். யாத்திராகமம் 16. எதிர்பாராத சூழ்நிலை யோவான் 6ஆம் அதிகாரம். வெட்கப்படக்கூடிய நேரம் யோவான் 2ஆம் அதிகாரம். பரிதாப சூழ்நிலை 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். நெருக்கமான கடன் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். வறண்ட நிலை யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம். 6வது ஆசீர்வாத தடை. ஆசீர்வாதத்திற்கான தடை லூக்கா 5ஆம் அதிகாரம். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கிடைக்கல. இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கிடைக்கல. பிசினஸ் கடையை திறந்து வச்சு ஒரு வியாபாரம் ஆகல. ஒர்க் பண்றேன், நோ ரிட்டர்ன்ஸ். டூயிங் பிசினஸ் பட் நோ ப்ராஃபிட். லேக் ஆஃப் blessings in business, and there is a stop of fund flow and you do not know what to do. பிரியமானவர்களே, இதெல்லாம் வரும். இப்பொழுது ஒருவேளை சிலருக்கு இருக்கலாம். இந்த செய்தியை கேட்கும் பொழுதே இது தீர்க்க தரிசன செய்தியாக உங்களுக்கு வரலாம். even as you are going through, but let me tell you, this will be the condition of many when the famine hits the nation. தேசத்திலே பஞ்சம் வரும்பொழுது அநேகருக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் அகப்படல. பிசினஸ்ல போனி இன்னும் ஆகல. ஒரு முன்னேற்றமும் இல்ல. பிரயாசம் அதிகம், ஆனால் பலன் இல்லை. வசனத்தை கேட்டார் பேதுரு. இயேசுவினுடைய ஆலோசனையை கேட்டார். அதற்கு கீழ்ப்படிந்தால் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறோம் என்று போட்ட பொழுது வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக 2 போட்ல see God bless them. 7வதாக ஊதாரித்தனமான செலவு செய்து ஒருவேளை ஆண்டி ஆகி இருக்கலாம். பொறுப்பற்ற நிலையிலே இருந்ததனாலே பற்றாக்குறையிலும் வறுமையிலும் இருக்கலாம். ஊதாரித்தனமான செலவு. வீட்டை விட்டு போன இளைய மகன் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டான். but you know what, he began to have blessings later, but repentance was there. You are suffering because of your poor choices. Reckless, careless living has caused you to be in drought and in difficult times. பரத்திற்கு விரோதமாக உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று மனம் திரும்பி வந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அப்பா வீட்டிலே ஆசீர்வாதம் உண்டு. அப்பா வீட்டிலே பஞ்சகாலத்திலும் செழிப்பு உண்டு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. Psalm 34:10. The lions may grow weak and hungry, but those who seek the Lord lack no good thing. Hold on to these kind of promises, even as the world is going to have a big famine. Amen. Lack of food, lack of respect, lack of joy, lack of money, lack of proper clothes. பைபிள்ல எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் இருக்குங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. But God's promises are always conditional. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனையோடு வருகிறது. It comes with condition. கெட்ட குமாரனுடைய கதை. எல்லாம் இழந்து கிடந்தான். ஆனால் அப்பா வீட்டிற்கு திரும்பி வந்தான். ஆசீர்வாதம் பெற்றான். Return to God. தேவனிடம் திரும்புங்கள். தேவனிடம் திரும்புங்கள். தகப்பன் வீட்டுக்கு திரும்புங்கள். Come back to the Father's house. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not want.
இந்த சில கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கழுத படம் வச்சிருப்பாங்க. என்னை பார் யோகம் வரும். கழுதையை பார்த்தா யோகம் வருமா? நான் சொல்றேன் பிரியமானவர்களே, ஆண்டவரை பாருங்கள். ஆமென். யோகம் வரும். ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not want. Goodness and grace will follow me all the day of my life, all the days of my life. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். Are you in a crisis? Are you in a need? Who are you looking to? Look to Jesus. Amen. தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். பற்றாக்குறை நீங்கியது. தேவனிடம் திரும்புங்கள். நம்பர் 1. நம்பர் 2, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். தனக்கு இருந்ததை அந்த சிறிய பையன் 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் கையில கொடுத்துட்டான். இருக்கிறத கொடுத்துருங்க. சாரிபாத் விதவை இருக்கிறத கொடுத்துட்டா. 1 ராஜாக்கள் 17, 13, 14. தனக்கு இருந்ததை சாரிபாத் விதவை கொடுத்து விட்டாள். தனக்கு இருந்ததை சின்ன பையன் கொடுத்துட்டா. ஆண்டவர் அங்கே ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். தேவனிடம் திரும்புங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். தேவன் சொல்லுகிறதை செய்து விடுங்கள். ஆண்டவர்கிட்ட கொடுன்னு கொடுத்துட்டான் அந்த சின்ன பையன். என்னோட லஞ்ச் பாக்ஸ்ன்னு சொல்லல. சாரிபாத் விதவை தனக்கு இருந்ததை கொடுத்து விட்டால் தீர்க்கதரிசி கேட்ட பொழுது, பிரியமானவர்களே, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் உண்மையாய் இருங்கள். நீங்கள் பைனான்சியலா பிளஸ்டா இருக்கணும்னா ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்திலே, ஊழியத்திற்கு கொடுக்கிற காரியத்திலே நீங்கள் ஆண்டவருடைய வசன கோட்பாடின்படி பைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் செய்ய பழக வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்திலே பணத்தை கொடுத்தால் 4 காரணத்திற்காகத்தான் கொடுக்கிறார் என்று நான் அடிக்கடி சொல்லுகிறதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். God gives us finances only for 4 reasons as I read the Bible: for your need, for your family need, for poor, for ministry. ஒவ்வொரு முறை ஆண்டவர் பணம் கொடுக்கும் பொழுதும் blessing கொடுக்கும் பொழுதும் நீங்க கேட்கணும், ஆண்டவரே அவர்தான் எல்லாவற்றுக்கும் ஓனர். You are only a steward. அவர்தான் ஓனர். வெல்த் அண்ட் ரிச்சஸ் எல்லாமே அவர்கிட்ட இருக்கிறது, அளவில்லாமல் இருக்கிறது. நீங்க ஸ்டூவர்ட்னு வந்துட்டீங்கன்னா you get to enjoy everything. Mentality is important, orientation is important, right mindset is important. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனிடம் திரும்புங்கள். Turn to God. Be obedient to God. Returning back to God is crucial. Being obedient to God is critical for you to stay blessed. God's promise is always conditional. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் நிபந்தனையோடு வருகிறது. Exceedingly abundantly, more than what you ask or imagine. I will give you life and life in abundance beyond what you ask or imagine. எபேசியர் 3:20-21, யோவான் 10:10, எரேமியா 33:3 ஆகிய வசனங்கள் எல்லாம் படித்து பாருங்கள். Promises of God, but all the promises of God are conditional for you to enjoy his abundance. இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேன். மல்கியா 3:10-12. அமுக்கி குலுக்கி சரிந்து போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேன். லூக்கா 6:38. தேவன் உங்களிலே சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். கொடுக்கிற காரியத்தை குறித்து பேசுகிற 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் தான் அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆகிலும் வார்த்தையின்படி போடுகிறேன். தேவனிடம் திரும்புங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமென். தேவனுக்கு கொடுங்கள். 3 காரியம். தேவனுக்கு கொடுங்கள்.
தேவனிடம் திரும்புங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். Returning back to God, being obedient to God, giving to God, walking in the revelation of God. ஆமென். சோ வரக்கூடிய பஞ்ச காலத்திலே நாம் செழிக்க வேண்டுமா? நாம் ப்ராஸ்பர் பண்ணணுமா? ஆமென். தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். My God shall supply all your needs according to his riches. பட் யாருக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது? மிஷனரி ஊழியத்திற்காக கொடுக்கிற மகதோனியா சபைக்கு மிஷனரி ஆகிய பவுல் எழுதுகிற கடிதத்திலே அதை வாசிக்கிறோம். சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்க கடவன் என்று யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம். ஞானத்திலே ஒருவன் குறைவுபட்டால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்க கடவன். God gives in abundance. ஹல்லேலூயா. சம்பள குறைவு, சமாதான குறைவு, நிம்மதி குறைவு, ஆரோக்கிய குறைவு, ஞானம் குறைவு. யோவான் 2 ஆகார குறைவு, லூக்கா 15 கெட்ட குமாரன் வஸ்திர குறைவு, மதிப்பு மரியாதை குறைவு திருமண வீட்டில். ஆமென். எல்லா குறைகளையும் நீக்குகிற தேவன். பிலிப்பியர் 4:19 உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. ஆமென். For those who fear him lack nothing. Psalm 34:9. Amen. Lack of health, lack of peace, lack of income, lack of happiness, lack of joy. We don't mean just money, but பஞ்ச காலம் வருகிறது பிரியமானவர்களே. There is coming a global famine. Let me read Matthew 24:7. மத்தேயு 24 7 வாசிக்கிறேன். கடைசி கால அடையாளத்தை இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி பல இடங்களில் உண்டாகிறதை கேள்விப்படுகிறீர்கள், கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இது நடக்கும். பஞ்சம் என்பது இன்னும் அதிகமாக வரப்போகிறது. The church must be prepared. லூக்கா 21 இதற்கெல்லாம் நீங்கள் தப்பித்துக் கொள்ள என்ன செய்யணும்னு சொல்றாரு ஆண்டவர். Verse 35, Luke 21. பிரியமானவர்களே, லூக்கா 21, மார்க் 13, மத்தேயு 24 எல்லாம் ஒரே சம்பவம் தான். வேற வேற ரிப்போர்ட்டர்ஸ் நமக்கு அதே சம்பவத்தை கொடுக்கிறார்கள். So read Matthew 24, Luke 21 and Mark 13 to get the last day signs. கடைசி கால அடையாளங்கள். லூக்கா 21:35 பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும், பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும், சொல்லுங்க அனைவர் மேலும், பூமியில் எங்கும். பாருங்க, அதுதான் பேண்டமிக். அது ஒரு கண்ணியை போல வரும். இந்த ஆபத்துகள் எல்லாம், இயற்கை சீற்றங்கள் எல்லாம் ஒரு கண்ணியை போல வரும், சடனா வரும். Verse 36, Luke 21. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம், இயேசு தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, for you to escape the global famine, the global persecution, or rather the global pandemic, இதெல்லாம் நீங்க பாதுகாப்பாக இருப்பதற்கு நீங்கள் தப்பி. உலகத்தில் நடக்கிறது என்னமோ உண்மை, பட் நீங்கள் தப்பி. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக ஆண்டவருடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தப்பட, பாத்திரவான்களாக நிற்க, எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆல்வேஸ் be diligent, watch and pray. ஆமென். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். பிரியமானவர்களை நல்ல கவனிங்க. Matthew 24, மத்தேயு 24 6 அடையாளங்களை இயேசு சொல்லுகிறார். ரிலிஜியஸ் டிசெப்ஷன், பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்,
ethnic conflict, natural disasters, intense persecution, intentional proclamation. மத சம்பந்தப்பட்ட காரியத்திலே வஞ்சகம், உண்மையின்றி ஏமாந்து போகிற காரியம், அதற்கு பிறகு யுத்தங்கள், இனக்கலவரங்கள், இயற்கை சீற்றங்கள், உபத்திரவங்கள், கடைசியா இன்டென்ஷனல் ப்ரொக்ளமேஷன், ராஜ்யத்திலிருந்து சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். இதை நான் 3ஆக பிரித்து சொல்ல முடியும். மேத்யூ 24 உள்ள முதல் காரியத்தையும் கடைசி காரியத்தையும் 1, 2 வைத்துக்கொள்வோம். இடையில உள்ள 4 காரியத்தை, பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட், எத்னிக் கான்ஃப்ளிக்ட், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இன்டென்ஸ் பெர்சிக்யூஷன், அதை ஒன்றாக வைத்துக் கொள்வோம். முதல்ல டிசெப்ஷன், 2வது டிசாஸ்டர், 3வது டிக்ளரேஷன், சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியம். இந்த 3க்கும் தப்பித்துக் கொள்ள அல்லது 3லும் நாம் ஆயத்தப்பட எப்படி செய்யணும்? ஆயத்தப்படணும் தெரியுமா? வஞ்சகத்திற்கு தப்பித்துக் கொள்ள வசனத்தில் தேறி இருக்கணும். டிசாஸ்டர்ஸ்க்கு 2, 3, 4, 5 ஆகிய அடையாளங்களுக்கு தப்பித்துக் கொள்ள நீங்கள் ஜெபம் பண்ணணும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 3வது டிக்ளரேஷன், சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லணும். இப்ப என்ன பண்ணணும்? வசனத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். இந்த 3ஐ ஒழுங்கா செஞ்சோம்னா கடைசி கால ஆபத்துகளுக்கு தப்பித்துக் கொள்வோம். ஆண்டவர் வருகைக்காக நாம் முறையாக ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசினார் என்று விசுவாசிக்கிறேன். இது தீர்க்க தரிசன செய்தி, இயேசு சொன்ன தீர்க்க தரிசன வசனத்திலிருந்து வந்த செய்தி. ஆகவே தீர்க்க தரிசன செய்தி என்று சொல்லுகிறேன். ஆமென். ஆயத்தப்படுவோம், விழிப்புணர்வோடு இருப்போம். பஞ்சகாலம் வருகிறது. Not a good news, but the good news is God's people, you and I can escape that by being prepared, living by biblical principles. வேதாகம கோட்பாடுகளின்படி வாழும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக, வசனத்திற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Lord, we thank you for the word. எங்களோடு கூட நீர் பேசின ஆண்டவரே வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒரு விழிப்புணர்வை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பஞ்சகாலத்திற்காக ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் ரிசெஷன் மென்டாலிட்டி, பஞ்சகால சிந்தை, தரித்திர சிந்தை, அதிலிருந்து நாங்கள் விடுதலை பெற நிறைவு, ஆசீர்வாதம், நன்மை, உயர்வு, மதிப்பு, கனம், மரியாதை ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ளும் பொழுது ஒரு குறைவும் வராது, ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற காரியத்தை பிடித்துக் கொள்கிறோம். உம்முடைய வசனத்தின்படி வாழ ஒப்புக் கொடுக்கிறோம். பஞ்சகாலத்திலே நாங்கள் செழிக்க எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Amen. God bless you and keep you safe in this difficult season, or the season that is to come, which is going to be very, very difficult. மிகவும் கடினமான ஒரு காலம். கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி பத்திரப்படுத்தி அவர் வருகைக்காக ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.